வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் கட்லெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பிரெட் க்ரம்ஸ் செஞ்சுருக்கேன். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஈஸியாக பிரெட் க்ரம்ஸ் செய்யலாம் வாங்க. ஒரு பிரெட் எடுத்து எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ப்ரௌனாக இருக்கு இல்லையா, அந்த எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி 3 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். எட்ஜஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது எட்ஜஸ் கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரெட் நல்லா க்ரன்ச்சியாக ரோஸ்ட் ஆகணும். பிரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆயிலெலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் தவாலேயே ஸ்ட்ரெயிட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் ஒரு 5 ஸ்லைசஸ் பிரெட் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பிரெட் க்ரன்ச்சியாக வர வரைக்கும் 2 சைடுமே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பிரெட் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்லேயே வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் பிரெட் ஸ்லைசஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனாக பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரெட் ரோஸ்ட் பண்ணதால் ரொம்பவே ஃப்ளேவரிஷாக இருக்கும். அண்ட் இது க்ரன்ச்சியாக இருந்ததால் கட்லெட்ஸ் ஃப்ரைஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது சூப்பரான டெக்ஸ்டர் கொடுக்கும். ஸோ இந்த பிரெட் க்ரம்ஸை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணால் ஒரு 2 months வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் பவி ஈஸி ரெசிபீஸ்.